ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் திருமண பொருத்தங்கள் என்ற தலைப்பின் கீழ் 4 வகையான பொருத்தங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும், 4 நிலைகளில் பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்று நட்சத்திர பொருத்தம், அவை நுழைவு தேர்வு போல். அடுத்ததாக ஜாதக பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். பிறகு தோஷங்கள் பொருந்துகிறதா, தோஷங்களை பொருத்த வேண்டும். தோஷங்கள் இல்லாமல் எந்த ஜாதகமும் இருக்கா. தோஷம் இருக்கிறதால் தான் பிறவி ஏற்படுகிறது, கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகிறது. எனவே இருவர் ஜாதகத்திலும் தோஷங்கள் பொருந்தி வருகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். பிறகு தசா பொருத்தம், ஆக 4 நிலைகளில் திருமண பொருத்தம் என்பது முழுமையான திருமண பொருத்தம் என்பது பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாம் தோஷங்களை வைத்து எவ்வாறு பொருத்துவது என்று முதலில் செவ்வாய் தோஷம் பார்த்தோம். பிறகு சூரியனால் ஏற்படும் தோஷம் மற்றும் பாவர்கள் பாவாதிபதிகளால் ஏற்படும் தோஷம் என 2 வகைப்படுத்தப்பட்டது. சூரியனால் ஏற்படும் தோஷம் என்னென்ன, அவை எந்த அளவு கொடுமையினை செய்யும், நாம் என்னதான் முக்கியமான தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தையே பலர் முக்கியமாக கருதுகிறார்கள். செவ்வாய் தோஷம் அடுத்ததாக வந்தது. முதலில் சூரியனால் ஏற்படும் தோஷம், பிறகு பாவர்கள் மற்றும் பாவாதிபதிகளால் ஏற்படும் தோஷம் என்று 2 வகையாகவே பிரிக்கப்பட்டுள்ளது. ராகு கேதுக்களை போல் மற்ற பாவ கிரகங்களை போல் சனி ராகு கேதுக்களை போல் செவ்வாயும் தோஷத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் மங்களக்காரகன் என்பதால் அதை முக்கியத்துவமாக கிராமங்களில் மற்ற மக்கள்கள் பார்க்கிறார். அவையும் பார்க்கப்பட வேண்டும். சென்ற வகுப்பில் நாம் சூரியனால் ஏற்படும் தோஷம் பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பு அதை நாம் சூரியனால் ஏற்படும் தோஷம் எவ்வாறு பொருத்துவது என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் பாவர்கள் மற்றும் பாவாதிபதிகளால் ஏற்படும் தோஷம், 7ஆம் பாவகம் மற்றும் 7ஆம் பாவகத்தின் அதிபதியினால் ஏற்பட்ட தோஷத்தினை எவ்வாறு பார்ப்பது, அதனை எவ்வாறு பொருத்தம் பார்ப்பது என்பதை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இது 2வது வகை. முதலில் சூரியனால் ஏற்படும் தோஷம் என்பது முதல் வகை என்று பார்ப்போம். 2வது வகை பாவர்கள் மற்றும் பாவர் என்றால் களத்திர பாவம், களத்திர பாவம் மற்றும் பாவாதிபதிகளால் ஏற்படும் தோஷம். 7ஆம் இடம் களத்திர பாவம். ஆக 7ஆம் இட அதிபதி நீசம் அஸ்தமனம். நீசம் அஸ்தமனம் என்பதெல்லாம் நாம் அடிப்படை வகுப்பிலே கற்றுக்கொண்டோம். அஸ்தமனம் என்றால் என்ன? நீசம் அஸ்தமனம் பகை அல்லது கெட்ட ஸ்தானம் என்று கூறக்கூடிய 6, 8, 12 சென்று மறைதல், சுபர் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். இவை எதுவும் ஆகாமல் சுபர் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், அல்லது தன் வீட்டையே தான் பார்க்க வேண்டும். திரும்பவும் விளக்கமாக கூறப்போகிறேன். 7ஆம் இட அதிபதி நீசமோ அஸ்தங்கமோ பகையோ கெட்ட ஸ்தானமோ அடையக்கூடாது. அவ்வாறு அடையாது சுபர் பார்வை பெற்றிருக்க வேண்டும். சுபர் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், அல்லது தன் வீட்டையே தன் பார்க்க வேண்டும். தன் வீட்டையே தான் எந்த இடத்துல இருக்கிறாரா அந்த இடத்துல இருந்து பார்வை செலுத்திக்கிறாரா. 7ஆம் பாவத்தில் கிரக யுத்தம் கூடாது. கிரக யுத்தம் என்றால் என்னவென்று ஏற்கனவே பார்த்தோம். 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள் சூழ்ந்திருந்தால், ஒரே ராசி கட்டத்தில் குறிப்பிட்ட பாகைக்குள் சூழ்ந்திருந்தால் கிரக யுத்தம் ஏற்படும். அது நட்பு கிரகமாகவே இருந்தாலும் கிரக யுத்தம் ஏற்படும். ஆனால் நட்பு கிரகமாக இருந்து அந்த கிரக யுத்தம் நன்மையை தரும். தீய கிரகமாக இருந்தால், ஒன்றுக்கொன்று பகை கிரகமாக இருந்தால் அவை ஆகாத விளைவை உருவாக்கும். எனவே 7ஆம் இடத்தில் கிரக யுத்தம் கூடாது. 7 மற்றும் 8 பாவர்கள் சேர்க்கை கூடாது. 7ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவத்தில் பாவர்கள் சேர்க்கை கூடாது. ராகு கேது செவ்வாய் சனி சூரியன் ஆகிய கிரகங்கள் அங்கு அமர்ந்திருக்க
ஏழாம் இடம் பாவகர்த்தாரி தோஷத்தில் பாவகர்த்தாரி தோஷம் என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது அடிப்படை வகுப்பில். அதாவது 2 ஸ்தானங்களில் முன்னும் பின்னும், ஒரு ஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட ஸ்தானம் பாவகர்த்தாரி தோஷத்தில் அடைபட்டுள்ளது என்று பொருள். உதாரணத்துக்கு 7ஆம் பாவம் பாவகர்த்தாரி தோஷத்தில் அமையக்கூடாது என்றால் என்ன பொருள்? 7ஆம் பாவகத்திற்கு முன் பின், அதாவது 6ஆம் பாவத்திலும் 8ஆம் பாவத்திலும் தீய கிரகங்கள் இருந்தால் அந்த தீய கிரகங்களின் தாக்கம் 7ஆம் ஸ்தானத்தை பாதிக்கும். எனவே பாவ கிரகங்கள் 7ஆம் ஸ்தானத்தை சூழ்ந்துள்ளது என்று பொருள். இதன் அடிப்படையில் பாவகர்த்தாரி தோஷத்தில் 7ஆம் இடம் அகப்பட்டுள்ளது. அல்லது 7ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் பாவகர்த்தாரி தோஷத்தில் இருக்கக்கூடாது. அவ்வாறு என்றால் என்ன பொருள்? 7ஆம் இட அதிபதி 7ஆம் இட அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறாளோ அவருக்கு முன்னும் பின்னும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம், அல்லது முந்தினா பிந்தைய கட்டத்தில் இருக்கலாம். பாவர்கள் சூழ்ந்து இருந்தால் முன்னும் பின்னும் சூழ்ந்து இருக்கணும். பின்னாடியே 2 கிரகம் இருக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே 2 கிரகம் இருக்கலாம். அது பாவகர்த்தாரி அல்ல. முன் ஒரு பாவர், பின் ஒரு பாவர் சூழ்ந்திருக்க அந்த 7ஆம் இட அதிபதி இருந்தால் அதுவும் பாவகர்த்தாரி தோஷத்தில் உள்ளது என்று பொருள். இவை அனைத்தும் தோஷங்கள். 7ஆம் இட அதிபதி நீசம் பெற்றாலோ, அஸ்தமனம் பெற்றாலோ, பகை பெற்றாலோ, அல்லது 6, 8, 12 சென்று மறைந்தாலோ இவை தோஷம். இவை இல்லாமல் சுபர் பார்வை பெற்று அல்லது சுபர் சேர்க்கை பெற்று தன் வீட்டையே தான் பார்த்தால் தோஷம் இல்லை. 7ஆம் இடத்தில் கிரக யுத்தம் கூடாது. 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட பாகையில் 7ஆம் இடத்தில் சூழ்ந்திருக்கக்கூடாது. 5 பாகைன்னு வைத்துக் கொள்ளலாம். 5 பாகைக்குள் சூழ்ந்திருக்கக்கூடாது. 7 மற்றும் 8 பாவர்கள் சேர்க்கை கூடாது. 7ஆம் இடம் மற்றும் 7ஆம் இட அதிபதி பாவகர்த்தாரி தோஷத்தில் சிக்கி இருக்கக்கூடாது. அடுத்ததாக காரகன், திருமணத்திற்கான காரகன், கலத்திர காரகன் என்று கூறக்கூடியது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் நீசமும் அஸ்தமனமும் பகையோ பெற்று கெட்டுவிடக்கூடாது. சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தாலே அந்த ஜாதகருக்கு சுபிட்சம் உண்டு, சுபிட்ச நிலை சித்திக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை. சுக்கிரன் கெட்டு இருந்தால் திருமண வாழ்க்கையில் தோஷமே. எனவே சுக்கிரன் நீசம் அடைவதோ அஸ்தங்கம் அடைவதோ பகை பெற்றோர் கெட்டுவிடக்கூடாது. ஆக இந்த பாவம் மற்றும் பாவாதிபதிகளால் ஏற்படும் தோஷம் என்பது இவ்வாறு நாம் ஆராய வேண்டும். தோஷம் இருந்தால் அதே போல் தோஷம் உடைய ஜாதகத்தை இணைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்ததாக சந்திரனும் சுக்கிரனும், ஏன் இந்த 2 கிரகங்களை கூறுகிறார் என்றால் சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள், திருமணத்துக்குரிய பெண் கிரகங்கள். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் இருந்து அதை பாவிகள் பார்த்தாலும் தோஷம். சுக்கிரன் கலத்திர காரகன். இந்த கலத்திர காரகன் எந்த காரகமோ அந்த காரக கிரகம் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த காரகம் கெடும் என்பது ஒரு விதி. இதையே காரகோ பாவனாஸ்தி என்று நாம் கற்றுக்கொண்டது. ஒரு காரக கிரகம் கலத்திர காரகன் சுக்கிரன். இந்த கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தில் கலத்திர காரகன் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்தாலே தோஷம்தான். அவ்வாறு இருக்கும்போது சந்திரனுடனும் கூடியிருந்தால் சந்திரகேந்திரம் ஏறிவிடுவார் என்று பொருள். அவ்வாறு இருக்கும்போது சுக்கிரன் பலம் பெற்று விடுகிறார். 7ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து 7ஆம் இடத்தை கெடுக்கிறார் என்று பொருள். சுக்கிரன் பாவர் அல்ல, இருந்தாலும் ஒரு காரகன் அந்த காரகத்திற்குரிய ஸ்தானத்தில் அமரும் பொழுது அந்த காரகம் கெடும் என்பது விதி. எனவே சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து 7இல் இருக்க அதை பாவிகள் பார்த்தால் கலத்திர தோஷம். ரொம்ப பேர் பாவர்கள் இருந்தாதான் கலத்திர தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. சுக்கிரனும் சந்திரனும் முழுமுதற் சுபராகி வளர்ப்பிறை சந்திரனே இருந்தாலும் சுக்கிரன் சுபராவே இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருப்பது தோஷமே. பிறகு குருவும் சந்திரனும் சேர்ந்து
ஆதிபத்திய தோஷங்களுடன் ஏழில் இருந்தால் கலத்திர தோஷம். திருமணம் உண்டா என்ற கேள்விக்கே இடம் உண்டு. குருவும் சந்திரனும் இணைந்து ஆதிபத்திய தோஷங்களுடன் ஏழில் இருந்தால், ஆதிபத்தியம் சிறப்புடன் இருந்தால் தவறு அல்ல. லக்னாதிபதி தனுசு லக்னம் எடுத்துட்டா லக்னாதிபதியே குரு, அவருக்கு ஆதிபத்திய சிறப்பு வந்தது. ஆதிபத்திய தோஷங்களுடன் இருக்கு. உதாரணத்திற்கு கன்னி லக்னத்துக்கு ஆதிபத்திய தோஷம் உண்டு குரு பகவானுக்கு. அவ்வாறு ஆதிபத்தியம் தோஷம் இருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் கூடியிருந்தால் திருமண தோஷமே. அதே போல் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் அட்டமாதிபதி ஆகிறார். எனவே அந்த அட்டமாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரனுடன் கூடி அமர்ந்தால் தோஷமே. இந்த தோஷம் பலமான தோஷமாக பார்க்கப்படுகிறது. 7இல் குரு இருந்தால் திருமணத்தை கெடுத்தார் சந்திரனுடன் கூடியிருக்கும் பொழுது. இந்த தோஷம் திருமணம் உண்டா என்ற கேள்விக்கே இடம் வரும், வழிவகுக்கும். பிறகு பார்க்கக்கூடியது மிகவும் நுணுக்கமானது. ராசி சக்கரத்திலோ அல்லது நவாம்ச சக்கரத்திலோ 2 ராசி கட்டங்கள் நமக்கு இருக்கும் ஜாதகத்துல. ராசி நவாம்சம் பெரும்பாலும் இந்த 2 இது போட்டுருவாங்க. அந்த ராசி சக்கரத்திலோ நவாம்ச சக்கரத்திலோ மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பது, மிதுன வீட்டில் சுக்கிரன் இருப்பது திருமணத்திற்கு அனுகூலமற்றதாகும். மிதுனம் ராசி புதனுடைய ராசி, குழந்தைகள் இருப்பது போல் ஒரு உருவம் உள்ள ராசி. அந்த இடத்தில் சுக்கிரன் இருப்பது கூடாது. அவ்வாறு அங்க சுக்கிரன் இருந்தால் டெய்லி ஒரு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு தோஷம் உண்டு. அல்லது நடக்கிற திருமணத்துல ரொம்ப அல்லல்பட்ட விவாகமாக இருப்பதற்கும் வாய்ப்பும். அனுசித விவாகமோ அல்லல்பட்ட விவாகமோ நடக்கும். ராசியிலோ அல்லது அம்சத்திலோ மிதுனத்தில் சுக்கிரன் அமைய பிறந்தவர்களுக்கு இந்த தோஷம் உண்டு. எனவே இதன் அடிப்படையில் நாம் பொருத்தம் பார்க்க வேண்டும். எந்த தோஷம் இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரனால் தோஷம் இருந்தால் பெண்ணுக்கும் சுக்கிரனால் ஏதோ ஒரு முறையில் தோஷம் இருப்பதாக இருந்தால் 2 ஜாதகத்தையும் இணைக்கலாம். அடுத்ததாக சனி என்ற கிரகம் எந்த ஜாதகத்திலும் 2ஆம் இடத்தில் இருப்பது புனர்பூ விவாகத்தை கொடுக்கும். புனர் விவாகம் என்று கூறக்கூடியது. புனர் விவாக யோகம் என்ற இதற்கு பொருள். அல்லது இதற்கு பொருள் புனர்பூ யோகம் என்றும் பொருள், அல்லது வைதவிய தோஷம் என்றும் பொருள். அதாவது இப்ப என்ன என்றால், ஒரு பெண் அல்லது பெண்ணுக்கு இவை அதிகமாக பொருந்தும். ஒரு முறை மட்டுமே பூச்சிவிடும் பாக்கியம். இவங்களுக்கு நிச்சயமாகி கல்யாணம் ஆகலைன்னா வாழ்நாள்ல கல்யாணம் ஆகாது என்பதுதான் புனர்பூ யோகம். புனர்பூ யோகம் ஒரே ஒரு முறை பூச்சி விடுவார். 2ஆம் இடத்தில் சனி இருக்கு. இல்ல அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன பண்றது, வாழ்க்கை என்ன பண்றதுன்னா, அதே போல் ஒரு தோஷமுடைய சனியினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷமுடைய ஜாதகத்துடன் இணைக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதற்கு விதிவிலக்கு அதான் போதும். இதற்கு விதிவிலக்கு மற்ற ஜாதகத்தில், அதாவது பொருத்தம் பார்க்கக்கூடிய மற்ற ஜாதகத்தில் சனி பகவான் 2 அல்லது 8 இருப்பது மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. இப்ப பெண் ஜாதகத்துல 2ல சனி இருக்குன்னா, ஆண் ஜாதகத்துல 2 அல்லது 8 சனி இருக்க பெற்ற ஆண் ஜாதகத்தை இணைத்தால் அந்த தோஷம் சமப்படுத்தப்பட்டு விவாகம் சுகமுறை நடந்தேறி திருமண வாழ்க்கை நலமுறை அமையும். நட்சத்திர பொருத்தம் அமோகமா இருக்கு. 12 பொருத்தத்துல 13 பொருத்தத்துல 11 பொருத்தம் 10 பொருத்தத்துக்கு மேல இருக்கு. இல்ல 10 பொருத்தம் பார்த்தோம், அதுல 9 பொருத்தம் அப்படின்னு சேர்த்துடக்கூடாது. ஜாதக பொருத்தத்துல அந்த தோஷத்தை ஆராய வேண்டும். 2ல் சனி இருந்தால் வரக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகத்திலும் 2லோ 8லோ சனி இருக்க வேண்டும். நட்சத்திர பொருத்தம் கூட கம்மியா இருக்கலாம், ஆனால் இதுவே கட்டாயம். ஆண் பெண் ஜாதகத்தில் சனி 7ல் இருந்தால், ஆண் பெண்
ஜாதகத்தில் சனி 7ல் இருந்தால் கண்டிப்பாக முறைகெட்ட விவாகம் தான் நடக்கும். ஆனால் இதற்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. ஆண் மற்ற பொருத்தம் பார்க்கக்கூடிய மற்ற ஜாதகத்திலும் இதே போல் சனி இருந்தால் 7ல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லக்னத்தில் இருந்தால் அல்லது 8ல் இருந்தால் 2ல் இருந்தால் பொருத்தம் உண்டு, சிறப்பான பொருத்தமாக அமையும் என்று. இல்ல மாப்பிள்ள ஃபாரின்ல இருக்காரு, பொண்ணு வந்து இந்தியாவுல இருக்கு, இப்பதான் திருமண பொருத்தம் பாக்குறாங்க, பொருத்தம் பொருந்தி வருது. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, 7ல பொண்ணுக்கு வந்து 7ல சனி இருக்கு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்ப நாம இதை முடிக்கலாமான்னு கேட்டான். ஆண் வெளிநாட்டுல, அந்த பெண்ணுக்கே அந்நிய வெளியில இருந்து மாப்பிள்ளை வரணும்னு கடல் கடந்து இருக்கிற பெண், ஆணோ பெண்ணோ மதம் கடந்தவர்கள் என்று பொருள். அப்ப அந்த திருமணம் நல்லபடியாக இருக்கும். இந்த ஜாதக பிரகாரம் முறைகெட்ட விவாகம். பட் அந்த ஆண் அந்த ஜாதக பொருத்தம் வரன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறதா, கடல் தாண்டி இருப்பதால் அந்த திருமணமே அவர் கடல் தாண்டி வந்து திருமணம் செய்து கொண்டு போவார் என்று அவ்வாறு இருக்கிற ஜாதகத்தை இணைக்கலாம். பின்புலத்தை நாம் ஆராய வேண்டும். ஜாதகத்துடன் பின்புலமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆண் பெண் ஜாதகத்தில் 7ல் இருந்து சனி 7ல் இருந்தால் கண்டிப்பாக முறைகெட்ட விவாதம். அதனால நாம் ஒதுக்கியும் வைத்து விடக்கூடாது. முறைகெட்ட விவாதம், அதனால இந்த பொண்ணு ஜாதகம் சேராதுன்னு வச்சிருக்கிறார். மற்ற பொருத்தம் பார்க்கக்கூடிய மற்ற ஜாதகத்தின் பின்புலத்தை தெரிந்து கொண்டு அங்கு அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வாறு இருக்கிறார், எங்கு இருக்கிறார், அவருடைய திசை வாழ்நாளில் இவர் 2 பேருக்கும் வருகிறதா என்பதையெல்லாம் பார்த்து நாம் பொருத்தம் பார்க்க வேண்டும். பிறகு பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் சனி இருந்தால், 4ஆம் இடம் என்பது கர்த்தஸ்தானம். பெண்களுக்கு 4ஆம் இடம் என்பது கர்த்தஸ்தானம். 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் முறைகெட்ட விவாதம் நடக்கும். அதாவது வயது வித்தியாசம் இருக்கலாம், அல்லது ஜாதி வித்தியாசம் இருக்கலாம், உயரம் உள்ளம் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கலாம், பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வித்தியாசம் இருக்கலாம். கண்ணு கெட்ட காதலுக்கு கண்ணு இல்லையான்னு சொல்றோம் இல்லையா, பையனும் பொண்ணுமே வேற வேற மாதிரி இருப்பான், சம்பந்தமே இருக்க மாட்டேன், இந்த பொண்ணுக்கு இந்த பையனா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் இவை மாதிரியான இருப்பறைகள் கொண்டு வரும். அதே போல் பொருத்தமுடைய ஜாதகத்தை நாம் நினைக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் பாவிகள் இருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த பெண் சன்னியாசி ஆவதற்கு வாய்ப்புண்டு. திருமணத்திற்கு வாய்ப்பில்லை என்பது ஜோதிட விதி. 7ஆம் இடத்தில் கேது அல்லது ராகு அல்லது சனி செவ்வாய் ஏதோ ஒரு கிரகம், பாவ கிரகங்கள் இருந்து 9ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் பெண்ணுக்கு குறிப்பாக அவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு சன்னியாசி ஆவார். இல்ல இப்ப இந்த பொண்ணுக்கு ஜாதக வரன் வருது, திருமணம் பாக்குறாங்க, திருமணம் இல்லைன்னு சொல்லிடலாமா என்றால் அல்ல. நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இதே போல் உள்ள ஒரு ஜாதகத்தை நாம் இணைக்கும் பொழுது இருவரும் இல்லற வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் சிறப்பாக இருப்பார்கள். இது இருவருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் இஸ்கான்ல சேவை செய்கிறார்கள், கணவனும் மனைவி. இதே வந்து பொருத்தம் இல்லாத ஜாதகம்னா என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் அடாவடியா இருப்பான், பொண்ணு வந்து ஆன்மீகத்துல இருக்கும், வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இல்லைன்னா பிரிஞ்சு சூழ்நிலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஈசா மையத்துல போய் நல்லா தியானம் எல்லாம் கத்துக்கிட்டு லவ் மேரேஜே தான் பண்ணாங்க, இருந்தாலும் லவ் மேரேஜ் லைஃப் லாங் வரல, டைவர்ஸ் வாங்கிட்டு இவையும் ஒரு வகையான தோஷத்தை கொடுக்கிறது. 7ல் பாவிகள் இருந்து 9ல் சுபகிரகங்கள் இருக்கும். ஆன்மீக அதாவது திருமண வாழ்க்கையில் சில சச்சரவுகளை, திருமண வாழ்க்கையே கொடுக்காமல் அல்லது திருமண வாழ்க்கை கொடுத்தாலும் சில சச்சரவுகளை கொடுத்து ஆன்மீக வழியை எடுத்துச் செல்லும். இதே போல் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இருவரும் இணைந்து ஆன்மீக வாழ்க்கையில் சிறப்பு பெறுவார்கள். 7ல் பாவிகள் இருந்தாலும் 9ல் ஒரு கிரகம் இருந்தால் வைதவியம் ஏற்படாது என்று சாராவளி என கூறக்கூடிய மிக பழமையான ஜோதிட புத்தகத்தில்
ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது 9 சுவர் இல்லை, ஏதோ ஒரு கிரகம் இருக்கு. அவ்வாறு இருந்தால் வைதவ்யம் என்றால் தோஷம் ஏற்படாது. சுபகிரகம் இருந்தால்தான், அதாவது இருந்து தசாபுத்தி எதுவுமே திசையே வரலன்னா, அந்த வாழ்நாள் திசை, அந்த வாழ்நாள்ல சில பேருக்கு ஒரு சில கிரகங்கள் திசையே வாழ்நாள்ல வராது. அவ்வாறு இருந்தால் வைதவ்யம் ஏற்படாது, தோஷம் ஏற்படாது. 7 பாவைகள் இருந்தாலும் 9 ஒரு கிரகம் இருந்தால் வைதவ்யம் ஏற்படாது. சாராவளியில் என்ற ஜோதிட நூலில் மிகவும் ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ளது. இதுபோல் 480 கிரக கூட்டுக்கள் திருமண வாழ்வை மேம்படுத்தவோ நாசப்படுத்தவோ செய்யும். நம்ம இதுவரைக்கும் ஒரு 16 கிரக கூட்டுக்கள் பார்த்தோம். அதனால நம்ம ரொம்ப குழப்பிக்கணும். பெண் ஜாதகத்தில் எவ்வாறு அமைந்துள்ளது, அதே போல் அல்லது சிறிது மாற்றங்களுடன் ஆண் ஜாதகத்தில் உண்டா? பெண் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தால் அதை ஈடுகட்டக்கூடிய தோஷம் ஆண் ஜாதகத்தில் உண்டா என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நாம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். எனவே சொல்லுற அன்பர்களை, இந்த திருமண பொருத்தம் என்பது 10 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பார்த்து கொடுத்துறாங்க, அப்படி பார்க்க கூடாது. முதல் நட்சத்திர பொருத்தம், பிறகு ஜாதக பொருத்தம், தோஷங்கள் கணித்தல், தோஷங்களை சமப்படுத்துதல், பிறகு தசா பொருத்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பில் நாம் தசா பொருத்தங்களை எவ்வாறு பார்ப்பது என்பதை பற்றியும், வேறு ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அதனுடன் இணைத்து நாம் கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.